உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். வேகமாக வாகனத்தை ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியவரை நன்னடத்தை சட்டத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யலாமா? இது தொடர்பாக இமாச்சல பிரதேஷ் உயர்நீதிமன்றம் ஸ்டேட் ஆஃப் இமாச்சல பிரதேஷ் வர்சஸ் ராஜிகா குப்தா என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இந்த மனுதாரர் வேகமாக வாகனத்தை ஓட்டி ஒரு நபரை விபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக மரணத்தை விளைவித்து விடுகிறார். கீழமை நீதிமன்றமானது மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 304A கீழாக அவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கியது. அதனை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்தார். மேல்முறையீட்டு நீதிமன்றமும் அந்த தண்டனையை உறுதி செய்தது. பிற்பாடு அவர் இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் என்னை நன்னடத்தை அடிப்படையிலே விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மனு ஒன்றை தாக்கல் செய்தார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் அதிவேகமாகவும் அலட்சியமாகவும் வாகனத்தை இயக்கி அதன் மூலமாக மரணத்தை விளைவித்து அந்த நபருக்கு நீதிமன்றமானது தண்டனையை வழங்கிய பிற்பாடு அந்த தண்டனையை ரத்து செய்து நன்னடத்தை சட்டம் பிரிவு 3 பிரிவு 4 கீழாக அவரை விடுதலை செய்ய முடியாது என்று சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.